ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் பெண்கள் எல்லா துறையிலையும் ஜெயிச்சுட்டு வராங்க இன்னைக்கு. அதே மாதிரி ஜோதிட துறையிலும் பெண்கள் இப்போ நாங்கள் தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்புகள் மூலமாக எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கூட்டமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் எதுக்காக ஜோதிடம் பெண்களுக்கு தேவை, ஜோதிடம் பெண்களுக்கு தேவையா அப்படிங்கிறத இந்த சமூகம் நிறைய இடத்துல ஒரு கேள்வியை வச்சுட்டே இருக்கு. ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன், பெண்களுக்கு தான் ஜோதிடம் தேவை. ஏன் தேவை அப்படின்னா, ஒரு உளவியலாக பார்க்க போனால் பெண்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த துறையில் சாதிக்க போகிறோம். ஏன்னா அவங்க ஒடுக்கப்படும் போது அவங்களால அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க தெரியலை. நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன திறமை இருக்குது, நம்ம எதில் சாதிக்கலாம், நம்ம குடும்பத்தை எப்படி வழி நடத்தலாம், அடுத்து என்ன செய்யலாங்கிறதுல அவங்க ரொம்ப அதிக அளவில் உளவியலில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்க அவங்க தான். எப்போ நாம் ஜோதிடத்தை தேடுவோம் அப்படின்னா, ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கும்போது நமக்கு ஒரு பாதை காட்டுறதுக்காக நமக்கு ஒரு பாதை வேணும். இருட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு கை விளக்காக தான் ஜோதிடம் செயல்படுது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஒரு கை விளக்கா, அவங்களுடைய இருட்டுல இருந்து அவங்களை ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கை விளக்கா இந்த ஜோதிடம் இருக்குது. அதனால மகளிர்கள் ஒரு வீட்டில் ஒரு மகளிர் ஒரு பெண் ஜோதிடம் கற்றுக்கிட்டா, அந்த ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமானமாக, ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் ஜோதிடம் கற்றுக்கிடும் போது அந்த குடும்பமும் சரி, அந்த பரம்பரையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் சரி எது தவறு எது, எதை எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஒரு பெண் மூலமாக அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். பெண்கள் ஜோதிடம்ங்கிறது வருமானத்துக்குரிய ஒரு துறை கிடையாது. அது ஒரு ஆராய்ச்சி துறை, அது ஒரு கலை. அந்த கலையை நம்ம கற்றுக்கிடும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் அந்த கலையை கற்றுக்கிடும் போது அவங்களுக்கு அவங்க குழந்தைகளை வழி நடத்துறதாகட்டும், அடுத்து அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பெண்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போ மனக்குழப்பம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, நாம் ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், நல்லா பண்ணுறோம், ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோதானா, நம்ம இப்படியே தான் இருந்துருவோமா, இதுக்கு மேலே நமக்கு வேறு வழியே இல்லையா, நம்ம இப்படியே தான் இருக்கணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பெண்கள் ஜோதிடம் கற்றுக்கிடும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் வரும், அவங்களுக்கும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது அவங்களாலையும் அதிக அளவில் சாதிக்க முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இந்த ஜோதிடம் பெண்களுக்கு இருக்குது. ஸோ இது அவங்களுடைய குடும்பத்துக்கும் பயன்பாடாக இருக்குது. பெண்கிறவ ஒரு தாய்மை உள்ளம் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். ஜோதிடம்ங்கிறது எல்லாரையும் வழி நடத்துறது, நல்ல வழிப்படுத்துறது தான், அவங்கள வாழ்க்கையில் ஒரு தெளிவுபடுத்துறது, நல்ல வழிகாட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது தான் ஜோதிடம். ஸோ இதை பெண்களாக நம்ம கற்றுக்கும் போது இந்த துறையில் இருக்கிறவங்க தான் இதை கற்றுக்கணும்னு இல்லை, யாருனாலும் படிக்கலாம். ஒரு டாக்டர் ஆகட்டும், இப்போலாம் உண்மையாக சொல்ல போனால் நல்லா படித்தவங்களுக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல், அது ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறது நல்லா இப்போ நவீன உலகத்தில் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அதனால நல்லா படித்தவங்க எல்லாருமே ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ டைம் என்ன, அடுத்து இது பண்ணலாமா, மேற்படிப்பு படிக்கலாமா, ஒரு தொழிலை செய்யலாமாங்கிறது இப்போ எல்லாருமே அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது உயர்தட்ட வகுப்பு அதாவது உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் அவங்க வாழ்க்கையை சிறப்பாக நடத்துறதுக்கு இந்த ஜோதிடத்தை ஒரு கருவியை பயன்படுத்தி அவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு அமைப்பு இருந்தது, மாறிடுச்சு. இப்போ எல்லாரும் ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கூட ஜோதிடம் எளிய முறையில் படிக்கலாம். இது ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். அது இது ஆர்வம் இருந்து இது என்ன அப்படிங்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் அந்த ஆர்வம் மட்டுமே நம்மளை வழி நடத்தி சரியான பாதையில் இந்த ஜோதிட துறையில் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அதனால் பெண்களுக்கு நான் இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பெண்களுக்கு ஜோதிடம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு துறை. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஜோதிடம் கற்றுக்கோங்க. நம்ம யார்கிட்டையும் போய் ஏமாற மாட்டோம். நமக்கு யார் சரியான ஜோதிடர், யார் நம்மளை சரியாக வழிகாட்டுவாங்க, எந்த பாதையில் போகலாம், நம்ம குடும்பத்தை எப்படி
அப்படிங்கிற எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஜோதிட கலை நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்தை சரியாக பயிலும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக இதில் இணையக்கூடிய மகளிர்களும் நல்ல முறையில் எளிய முறையில் ஜோதிடம் கற்று பெரிய அளவில் வர்றதுக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்போம். அதே நேரத்தில் மகளிர்களுக்கு அதிக மன அழுத்தம் இருக்குது. அந்த மன அழுத்தத்திற்கான மலர் மருந்து நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும்போது மன பயத்துக்கு அவங்களுக்கு ஒரு கேரியர் செட் பண்ணுறதுக்கு மேலும் படிக்கிறதுக்கு எல்லா விதத்துக்கும் மலர் மருந்து தேவை அப்படின்னு சொன்னாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் உமா மகேஸ்வரி, திருநெல்வேலி, மலர் மருத்துவர், ஜோதிடர். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய தொடர்பு எண் 7708605752.